பிரியமானவர்களே, நமக்கு டெஸ்டினேஷன் எங்க, நமக்கான இலக்கை நோக்கி நாம் ஓடாம திக்குமுக்காடி கொண்டிருப்போம். இந்த நம்பிக்கையோடு இதையெல்லாம் தவிர்த்து இயேசு கிறிஸ்து எனக்கு ஒளியா இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். நாம முதல்ல பார்த்தோம் ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்கின்ற வார்த்தையை. இப்பொழுது ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்க இருக்கின்றோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை ஒரு கடலை போல இருக்கின்றது. அந்த கடலுக்கு நமக்கு வெளிச்சம் தருகின்றது லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக. ஆண்டவர் சொல்லுகிற இந்த காட்சி ஒரு 3 D's நமக்கு விவரித்து சொல்லுகிறது. முதல் டி என்னன்னு பார்க்கும்போது டார்க்னஸ். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இருள் சூழ்ந்து காணப்படும். எல்லா இடமும் இருளாக இருக்கும். இருள் என்பது குழப்பத்தை கொண்டு வரும். இருள் என்பது நம்ம திக்குமுக்காட செய்யும். நாம எந்த வழியில போனோம்னு தெரியாம அவஸ்தையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இருள் பயத்தை கொண்டு வரும். நமக்கு இருள் ஒரு சோர்வை கொண்டு வரும். பிரியமானவர்களே, வளர்ச்சியே இருக்காது இருளிலே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன் டார்க்னஸ் God is saying, I will give you direction. அந்த வெளிச்சம் என்பது டைரக்ஷனை கொடுக்கும். அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து வர லைட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்ப கப்பல் அந்த லைட்டை பார்த்ததுமே ஐ ஹாவ் டு கோ திஸ் சைட் என்று சொல்லி அவங்க போகிற அளவுக்கு அந்த டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ முதல்ல டார்க்னஸ்ல இருந்து we are coming out and then going towards the direction that is the light. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, டெஸ்டினேஷன் நமக்கு என்னன்னே தெரியாது. ஃபியூச்சர் ஏதாவது தெரியுமா? நாளைக்கு நடக்கிறது என்னதென்று நம்ம அறியாம இருக்கிறோம், குழம்பி போயிருக்கின்றோம். ஆனா கடவுள் சொல்றாரு, I will show the destination. The light will give you a hope in darkness. Secondly, it gives you direction. Thirdly, it shows the destination. இதுதான் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த ஒளி இல்லைன்னா டார்க்னஸ்ல மூழ்கி போயிருவோம், டைரக்ஷன் இல்லாம தத்தளித்து கொண்டு இருப்போம். கடைசியா பார்க்கும்போது பிரியமானவர்களே, நமக்கு டெஸ்டினேஷன் எங்க, நமக்கான இலக்கை நோக்கி நாம் ஓடாம திக்குமுக்காடி கொண்டிருப்போம். இந்த நம்பிக்கையோடு இதையெல்லாம் தவிர்த்து இயேசு கிறிஸ்து எனக்கு ஒளியா இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுக்கு ஒளியா இருக்கின்றவர். எங்களுக்கு கர்த்தாவே இருளிலிருந்து நீக்கி எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு கர்த்தாவே இலக்கை அடைய உதவி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.